ஹாய், நீங்கள் எல்லோரும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க டிசைனோட வீடியோவை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நானும் அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ரொம்பவே அழகான ஒரு பீகாக் டிசைனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு உங்களுக்கு கிடைக்க போகுது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி என்னோடய சப்ஸ்கிரைபராக இருப்பீங்க. ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டில் நான் சொல்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 2 லைன் செயின் ஸ்டிச் கொடுக்குற மாதிரி 2 லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். ஜரி த்ரெட் யூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஜர்தோசியில் நம்ம ஒரு செயின் ஸ்டிச் ஆகெயின். பிகாஸ் இதில் வந்து நம்ம லோட் பண்ண போகிறோம், சுகர் பீட்ஸை நம்ம அழகாக லோட் பண்ண போகிறோம். அதோட பீகாக்கோட பாடி பார்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுலேயும் ஜர்தூசியில் செயின் ஸ்டிச் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு இந்த டிசைனை எவ்வளோ அழகாக ட்ரேசிங் எடுத்துருக்கோம் பாருங்கள். குட்டி குட்டியாக நிறைய பேர் ட்ரேசிங்கில் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீடில் நல்ல பெரிய நீடில் எடுத்துகிட்டு ஹோல்ஸ் போட்டுட்டு ட்ரேசிங் பவுடர் எடுத்து ட்ரேஸ் பண்ணும்போது அந்த பவுடர்லாம் நிறைய ஸ்ப்ரெட் ஆகி ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னா ரொம்ப மெல்லிசான நீடில் எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் குட்டி 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 குட்டியாக ஹோல்ஸ் போடும்போது உங்களுக்கு இந்த மாதிரியான ஃபினிஷிங் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம ஜர்தூசியில் நம்ம செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி லோட் பண்ணிக்கலாம். சுகர் பீட்ஸ் இந்த மாதிரி 5 சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு லோட் பண்ணிக்கலாம். இந்த பீகாக்கோட பாடியில் 4 சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி லோட் பண்ணிக்கலாம். இந்த பீகாக் டிசைனோட ஒரு ஸ்டிச்சஸுமே ரொம்பவே அழகாக இருக்க போகுது. பிகாஸ் இதில் கிளிப் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். டைமண்ட் மாதிரி ஜொலிக்கிற கிளிப் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஒர்க்கை பண்ண போகிறோம். உங்களுக்கு இந்த டிசைனோட ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து ரொம்பவே அழகாகவும் நிறைய பார்க்குறதுக்கே கண்ணுக்கு ரொம்பவே அழகாக இருக்க போகுது. இந்த வீடியோவில் என்ன டிப்ஸ் சொல்ல போகிறேன் அப்படின்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற அயர்ன் நீடில் யூஸ் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக துருப்பிடிச்சு போயிடும். ஸோ அது துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற அதாவது ஃபேஷியலுக்கு ஏர் ரிமூவ் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணுற அந்த வேக்சிங் மெழுகு இருக்குது இல்லையா, அதில் ஒரு துண்டு கட் பண்ணி அதில் நீடில் ஃபுல்லாக சொருகி விட்டுட்டிங்க அப்படின்னா அது அப்படியே இருக்கும். நீங்கள் எப்போ யூஸ் பண்ணாலுமே சரி அதுலேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சிட்ட பிறகு திரும்பவும் அதுலேயே சொருகி விட்டுக்கலாம். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து நீடில் வந்து சீக்கிரமாக துருப்பிடிக்காது. அதே சேம் டைம் கிளாத்தில் குத்தி குத்தி எடுக்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வேக்சிங் மெழுகு வந்து நார்மல் இந்த ஆர்ட் ஒர்க்ஸ் கடையில் அண்ட் மெடிக்கல் ஷாப்பில் கூட ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே போய் கூட வாங்கி வச்சுக்கலாம். இப்போது இந்த டிசைனில் பார்த்திங்கன்னா அந்த குட்டி குட்டியாக இருக்க ஃப்ளவருக்கு சுற்றி செயின் ஸ்டிச் கொடுத்துட்ருக்கோம். அழகாக அந்த ஃப்ளவரை வந்து கவர் பண்ணுற மாதிரி அவுட்லைனில் அழகாக ஒரு நீட் ஃபினிஷிங்கில் கொடுத்துட்ருக்கோம். நான் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்படுது அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். கோல்டு, காப்பர் அண்டு சில்வரில் எல்லா விதமான மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ், கிளிப் ஸ்டோன்ஸ் அண்டு ட்ரேசிங் ஷீட்ஸ், ட்ரேசிங் பவுடர், காட்டு இந்த மாதிரியான ஆரிக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸுமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த லொக்கேஷனுக்கு உங்களுக்கு டெலிவரி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவரை சுற்றி ஃபுல்லுமே அவுட்லைன் கொடுத்துட்ருக்கோம் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி. ஸோ பெரிய ஃப்ளவராக இருக்கட்டும், குட்டி ஃப்ளவராக இருக்கட்டும், நம்ம ஜரி த்ரெட்டில் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இந்த ஃப்ளவர் பேட்டர்ன் ஃபுல்லுமே நம்ம அவுட்லைனில் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ளவர் அண்டு லீஃப்க்குமே எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளவருக்கு நடுவில் குட்டி குட்டியாக திலகம் ஷேப்பில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துலலாம் நம்ம ஜர்தூஸில் லேசி டெய்ஸி பண்ண போகிறோம்.
ஜர்தூசி லேசி டைஸிக்கு ஃபஸ்ட்டு அந்த திலகம் ஷேப்பில் இருக்க அந்த இதுக்கு கொஞ்சமாக, அதாவது 1/2 இன்ச்சில் ஜர்தூசி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/4 இன்ச்சில் உள்ள ஜர்தூசியை அதுக்கு நடுவில் ஆட் பண்ணணும். இந்த மாதிரி ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜர்தூசியில் லேசி டைஸி ஸ்டிச் ரொம்பவே அழகாக வந்துடும். இதே வந்து ஆரி நீடில் போட தெரியாதவங்க நார்மல் நீடில் த்ரெட், அதாவது மிஷின் த்ரெட்டை நம்ம எடுத்துட்டு அதில் 1/2 இன்ச்சுக்கு ஜர்தூசியை கட் பண்ணி வச்சுட்டு எங்கே நம்ம எடுத்தோமோ அதே இடத்துல நம்ம குத்தி கீழே இறக்கிட்டு அந்த ஜர்தூசிக்கு ஒரு லாக் ஒன்று போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம 1/4 இன்ச்சுக்கு கட் பண்ணி வச்சுருக்க ஜர்தூசி எடுத்து திரும்ப நம்ம லாக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு ஜர்தூசி, அதாவது ஆரி நீடில் போடக்கூடிய ஜர்தூசி உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போது இதுக்கு நடுவில் குட்டி குட்டியாக ஃப்ளவர் பேட்டர்ன் இருக்குது இல்லையா, ட்ரா பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு 3 சுகர் பீட்ஸ் அண்ட் 1 சமிக்கி ஆட் பண்ணி இந்த மாதிரி ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரியான ஆரி வீடியோஸ் நிறைய பேர் போட்டிருக்காங்க. அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஆரி கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அவங்க ஆரி ஒர்க் கிளாஸ் எடுக்கிறவங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அவங்க தான் பேசுவாங்க. நீங்கள் ஃபோன் பண்ணும்போது அவங்க பேசுவாங்க, பட் ஆனால் அவங்க கிளாஸ் எடுக்க மாட்டாங்க. அசிஸ்டண்ட் வச்சு தான் கிளாஸ் எடுப்பாங்க. அவங்க சொல்லி கொடுத்த அசிஸ்டண்ட் இல்லைன்னா வேறு யாராவது செகண்ட் பார்ட்டி, தேர்ட் பார்ட்டி வச்சு தான் அவங்க வந்து கிளாஸ் எடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்காங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. செகண்டு, அவங்க ஆரி ஒர்க் பண்ண கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு குட் ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்காங்களான்னு அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அவங்க வந்து வெப்சைட் பேஜ் வச்சுருப்பாங்க, இன்ஸ்டா அண்டு யூடியூப் அந்த மாதிரியான பேஜஸ் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. அப்படி வச்சுருக்கவங்கக்கிட்ட நல்ல கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து நல்ல ஒரு குட் கமெண்ட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்கிற இது என்ன பார்த்திங்கன்னா, என்கிட்ட வந்து ஜாயின் பண்ணுறவங்க செயின் ஸ்டிச்சஸ் மட்டும்தான் சொல்லித்தராங்க, 10 ஸ்டிச்சஸ் மட்டும்தான் சொல்லித்தராங்க, அதுக்கு மேலே எடுக்க மாட்டுறாங்க, முடிஞ்சிடுச்சுன்னு சொல்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான கிளாஸஸ்லாம் போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிடாதீங்க. இது வந்து நான் உங்களுக்கு அவேர்னஸ் தான் கொடுக்குறேன் நான். ஸோ அதனால் கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அவங்க வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்களா, அவங்க வந்து ஓகே இவங்க வந்து கிளாஸ் எடுத்தால் நான் வந்து நல்லா கற்றுப்பேன் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கா அப்படின்னா மட்டும் போய் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இதில் லீஃப் வந்து ஜர்தூசியில் ரொம்பவே அழகாக கொடுத்துருக்கோம். சென்டரில் ஜர்தூசியில் நம்ம செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு நடுவில் சென்டரில் ஜர்தூசியில் அவுட்லைன், அதாவது செயின் ஸ்டிச் மாதிரி ஒரு லீஃப், குட்டியாக லீஃப் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு பார்ட் மட்டும், அதாவது ஒரு சைட் மட்டும் ஜர்தூசியில் நம்ம லோடிங் கொடுத்துட்டு அதை ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு அந்த சைட் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்துட்ருக்க வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஜர்தூசியை நடுவில் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கு மேலே சென்டர்லேருந்து ஜர்தூசி எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரியான லோடிங் கொடுக்குறோம். 1 சைட் மட்டும். அனதர் சைடு இது முடிச்சிட்ட பிறகு கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ மேலே கண்டினியூவாக செயின் ஸ்டிச் போட்டு வந்துட்டு இப்போ நம்ம அனதர் சைட் ஃபில் பண்ணிக்கலாம். மேலேருந்து வரும்போது எம்டியாக வந்துட்டு கீழேருந்து மேலே போகும்போது லோட் பண்ணிக்கிறோம். இப்போ எண்ணாட் போட்டுக்கலாம். சென்டரில் ஒரே ஒரு ஜர்தூசி மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம் 1/2 இன்ச்சில். இதுக்கு நடுவில் நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம், ஜர்கான் ஸ்டோன்ஸ் ஆல்சோ ஒட்டிக்கலாம். உங்களுக்கு ஜர்தூசியில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இருந்தாலும் நான் ஜர்தூசி ஒர்க் யூஸ் பண்ணி ப்ளவுஸ் போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜர்தூசியில் ஒர்க் பண்ணும்போது அது சரியாக வரலை அப்படின்னா அதிலே இருந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்னு யோசித்து பார்த்துட்டு நெக்ஸ்ட் டே திரும்பவும் ட்ரை பண்ணுங்கள். அப்பையும் வரல அப்படின்னா அதுக்கும் நெக்ஸ்ட் டே ட்ரை பண்ணுங்கள். இப்படி மாற்றி மாற்றி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறப்ப தான் உங்களுக்கு என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், எப்படி அந்த ஒர்க் வந்து டே பை டே உங்களுக்கு அப்டேட் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும்.
இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஜர்தோசி ஒர்க்கில் நீட்டாக குட் ஃபினிஷிங்கில் உங்களாலையும் ப்ளவுஸ்லாம் போட்டு தர முடியும் உங்கள் கஸ்டமருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த திலகம் ஷேப்ஸ் கிளிப் ஸ்டோனை நம்ம நார்மல் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கீழே வந்து ஒரு லாக் இருக்கும், மேலே ஒரு லாக் இருக்கும். ஸோ அது நார்மல் நீடில் யூஸ் பண்ணி மேலே தூக்கி எடுத்துட்டு அந்த மேலே அந்த திலகம் ஷேப் ஷார்ப்பாக இருக்குல்ல அந்த இடத்துல வர ஹோல்ஸில் விட்டுட்டு திரும்பவும் நம்ம கீழே இறக்க போகிறோம். இந்த மாதிரி கிளிப் ஸ்டோன்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுக்குறப்போ ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஒரு கிளிப் ஸ்டோனுக்கும் ஒரு நாட் போட போகிறோம். அந்த நாட் பார்த்திங்கன்னா மேலே குத்தி கீழே இறக்குறது தான் நாட்டு. உங்களுக்கு அது தெளிவாக நீங்கள் அந்த இதில் பார்த்துருப்பீங்க வீடியோவில். மேலே குத்தி கீழே ஒரு தடவை இறக்கியிருப்போம். ஸோ அதுதான் வந்து நாட்டு. இதே தான் வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கெலாம் கூட இந்த மாதிரியான நாட்டு தான் யூஸ் பண்ணி வெளியே வராமல் பார்த்துப்போம். ஒரு திலகம் ஷேப் ஸ்டோனுமா நம்ம லாக் பண்ண போகிறோம் இந்த மாதிரி நார்மல் நீடில் யூஸ் பண்ணி. இப்போ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி லாக் ஒன்று போட்டுட்டு இன்னொரு திலகம் ஷேப் ஸ்டோன் யூஸ் பண்ண போகிறோம். அது வந்து க்ரீன் கலரில், அதாவது ப்ளவுஸோட கலர்லேயே இருக்க போது. இந்த கஸ்டமர் என்ன கேட்டாங்க அப்படின்னா, நான் இந்த ப்ளவுஸை நிறைய சாரீக்கு போடுற மாதிரி எனக்கு மேட்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் கோல்டு அண்ட் சில்வர் அண்டு க்ரீன் இந்த 3 கலர் மட்டும் ஆட் பண்ணி இந்த டிசைனில் ஒர்க் பண்ணி கொடுக்க போகிறோம். கோல்டு க்ரீன் அந்த மாதிரி மாற்றி மாற்றி வரப்போகுது இந்த டிசைனில். இந்த கிளிப் ஸ்டோன்லாம் ஃபிட் பண்ணுறது கொஞ்சம் சிரமம் தான். ஏன்னு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒன்றுத்துக்கு லாக் போடணும். லாக் போடலை அப்படின்னா லூஸ் ஆகிடும் ஸ்டிச்சஸ்ஸு. ஸோ அதனால் நம்ம ஒரு இடத்துலையும் நம்ம ஊசி குத்தி எடுக்கும் போதும் நம்ம லாக் பண்ணணும். அப்படி லாக் பண்ண முடியல அப்படின்னா கீழே லைட்டாக க்ளூ போட்டு ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். இல்லைன்னா ஸ்டிச் பண்ணிவிட்டு கூட க்ளூ போட்டுக்கலாம். இந்த நீடில் வந்து ஜர்தோசிக்கெலாம் யூஸ் பண்ண நீடில் ரொம்பவே மெலிசாக இருக்கும். அதோட சைஸ் பார்த்திங்கன்னா நம்பர் 5. ஸோ நம்பர் 5ல் இருக்க நீடில் யூஸ் பண்ணி தான் இதுக்கெலாம் நம்ம லாக் போட்டுட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு லேயர் முடித்தாச்சு. செகண்ட் லேயர், தேர்ட் லேயரும் முடித்து ஃபில் பண்ணியாச்சு. செகண்ட் லேயர் மட்டும் நம்ம ஃபில் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கிளிப் ஸ்டோன்ஸ் ஆல்சோ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரியான கிளிப் ஸ்டோன்ஸ் கலராக உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். இதுக்கு நடுவில் ட்ராப் ஷேப்பில் இருக்க கிறிஸ்டல் பீட் ஆட் பண்ண போகிறோம் கோல்டன் கலரில். ஸோ இதுவுமே வந்து நல்லா கிறிஸ்டலாக இருக்கிறதுனால நல்லா ஷைனிங் கொடுக்கும். ப்ளவுஸ்லேயே நல்லா கொஞ்சம் பளபளன்னு, அதாவது ரொம்ப ஷைனிங்காக இருக்கிற மாதிரி காமிக்கும். இதையுமே வந்து நம்ம 6 நீடிலையும் ஸ்டிச் பண்ணலாம். அதே சேம் டைம் நார்மல் நீடிலையும் ஸ்டிச் பண்ணலாம். ஸோ ரெண்டுமே வந்து 2 மெத்தட்லேயும் ஸ்டிச் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்குது பாருங்கள் வீடியோவில். இப்போ கீழேயும் அதே மாதிரி அந்த கிறிஸ்டல் பீட்ஸை அங்கே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு நடுவில் 3mm பீட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு லைன் கொடுத்துக்கலாம்.
கோல்டன், க்ரீன், கோல்டன் இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒரு கோல்டன்லேயும் இந்த ஆன்டிக் பீட்ஸ் நம்ம கனெக்டிவிட்டியாக க்ரீன் கலரில் எடுத்துகிட்டு போய் லைனாக கொடுக்குறோம். ஸோ எண்ணாட் போடும்போது நிறைய பேருக்கு த்ரெட்டு மேலே தெரியுது. நான் கிளாஸ்லேயே நான் வந்து நிறைய அந்த இன்ஃபர்மேஷன் அதை நான் நோட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களுக்குமே நிறைய டிப்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸு ட்ரிக்ஸு அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கஸ்டமர்கிட்ட தயவு செஞ்சு இந்த எண்ணாட்டில் மேலே தெரிகிற மாதிரி டெலிவரி பண்ணாதீங்க. கொஞ்சம் நீட் ஃபினிஷிங்கோட டெலிவரி பண்ணுங்கள். அந்த மாதிரி எண்ணாட் வந்து மேலே தெரியுது அப்படின்னா அதை வந்து சிஸ்ஸர் யூஸ் பண்ணி கட் பண்ணிவிடுங்க. ஸோ கட் பண்ணால் அது ரிமூவ் ஆகாது. சரி, நீங்கள் ஒன்ஸ் அப்படி டவுட்டாக இருக்குது அப்படின்னா ஒன்ஸ் அதை கட் பண்ணிவிட்டு இழுத்து பாருங்கள் வருதா அப்படின்ட்டு. ஸோ வரலை அப்படின்னா நீங்கள் டெலிவரி தாராளமாக பண்ணலாம். ஸோ எண்ணாட் வந்து வெளியே தெரியாமல் பாருங்கள். ஏன்னா ஒரு சில பேர் டிசைன் நல்லா சூப்பராக போட்டுடுறீங்க, ஆரி ஒர்க் பிகினர்ஸாக இருக்கட்டும், லேர்னராக இருக்கட்டும். பட் எண்ணாட் மட்டும் வெளியே தெரியுது. ஸோ அது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா 3 mm இருக்க சக்ரா யூஸ் பண்ணி லைன் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இதுக்கு நடுவில் நம்ம ஜர்கான் ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ண போகிறோம். அந்த ஃப்ளவர்லலாம் ஜர்தோசி வித் சம்கி யூஸ் பண்ணி ரொம்பவே அழகாக கொடுத்துருக்கோம். இப்போ எங்கெல்லாம் சக்கரா இருக்கோ அங்கெல்லாம் நம்ம ஜர்கான் ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ண போகிறோம். சக்கரா இருக்க இடத்துலலாம் க்ளூ போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ தான் யூஸ் பண்ணுறோம். நிறைய பேர் வந்து 7000 அந்த க்ளூ யூஸ் பண்ணுறாங்க. பட் எங்களுக்கு அது செட் ஆகலை. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த 7000 க்ளூவில் வந்து கண்டினியூவாக ஒரு த்ரெட்டு மாதிரி, அதாவது நூல் மாதிரி வந்துகிட்டே இருக்குது. இப்போ நம்ம ஒன்றுத்தில் ஒட்டுறோம் அப்படின்னா இன்னொன்றுத்தில் போயிட்டு அது வந்து போகும்போது ஒரு நூல் மாதிரி கண்டினியூ ஆகுது. ஸோ அதனால் நாங்கள் அது ரிஸ்க் எடுக்க விரும்பாதனால ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணிடுறோம். பட் ஃபேப்ரிக் க்ளூவில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து கரெக்ஷன்ஸ் எதுவும் இருக்காது. ஸோ தேவைங்கிற அளவுக்கு மட்டும் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி நாங்கள் பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த 7000 க்ளூவுமே நல்லாயிருக்கும். பட் எங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஹேண்ட்லிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணுறதில்ல. பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இருக்க கேப்பெல்லாம் பானி ஸ்டிச் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நெருக்கமாக பானி ஸ்டிச் கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். ப்ளவுஸோட கலர்லேயே நம்ம த்ரெட் எடுத்திருக்கோம். நிறைய பேருக்கு வந்து இந்த பானி ஸ்டிச் போடுறதுல தான் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க, எப்படி இந்த பானி ஸ்டிச் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆரி கற்றுக்கும் போதே உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே ஒரு பேட்டர்ன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கண்டினியூவாக ட்ரா பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பானி ஸ்டிச் வந்துடும். இதுலையுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்கமாலாம் கொடுக்கல, கொஞ்சம் கேப்பிட்டு தான் கொடுக்குறோம். அதனால் உங்களுக்கு ரொம்பவே தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ்க்கு பின்னாடி க்ளூ போட்டு ஒட்டுறோம். ஏன் பார்த்திங்கன்னா த்ரெட்டு வந்து ரிமூவ் ஆகி கழண்டு வராமல் இருக்கிறதுக்கு. நிறைய இடத்துல த்ரெட்டு போட்டு நாட் போட்டிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் வந்து ரிமூவ் ஆகாமல் இருக்கணும். அதுக்காக ஏன்னா இவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணிவிட்டு பீட்ஸோ இல்லை வந்து ஸ்டோன்ஸோ கழண்டு வந்துச்சு அப்படின்னா அந்த ப்ளவுஸே வந்து ஒர்க் பண்ணது வந்து ரொம்பவே இதுவாகிடும். ஸோ அதனால் பின்னாடி க்ளூ போட்டு
ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. இப்போது இந்த பீகாக் வந்து நம்ம கட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அழகாக கட் பண்ணி இதை வந்து எடுத்துக்கலாம். அந்த இடத்துல வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்லீவ் பிளெயினாக தான் இருக்க போது. அழகாக மெதுவாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை ஸோ இந்த டிசைனில் நீங்கள் வந்து பெருசாக ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி எதுவுமே நீங்கள் பார்க்கல. ஒன்று வந்து ஜர்தோசி, அதுக்கப்புறம் பானி ஸ்டிச், இது 2 மட்டும்தான். இதுக்கு பதிலாக நீங்கள் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி கூட இந்த ஒர்க்கை வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒர்க்கை வந்து பிகினராக இருக்க நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ஃபோட்டோஸோ வீடியோஸோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட பிக்சர் அண்ட் வீடியோஸை என்னோடய ஸ்டேட்டஸில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ பார்த்துட்டு நீங்கள் சும்மா அதோடு விட்டுடாமல் இந்த மாதிரியான டிசைன்ஸ்லாம் நீங்கள் போட்டு ட்ரை பண்ணுறப்போ உங்களுக்கு ப்ராக்டிஸும் ஆகும். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகான ஸ்லீவ், ரொம்ப அழகாக இருக்குது. இதை பார்க்கும்போதே ரொம்ப ஷைனிங்காக, ரொம்ப கிறிஸ்டல் ஷைனிங்காக ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த மாதிரியான டிசைன்ஸ் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வெயிட்டிங்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வேறு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை பை, see you.